சினிமா ஆரம்பம். நம்ம ஜேம்ஸ் ஹார்பன்னு ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஃபோர்ஸ் வீரன். அருமையான பொண்டாட்டி பிரான், கொட்டகோரமான மகன் மேக்ஸ். சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சில நாளா ஜேம்ஸ் வீட்லயே இருக்காரு. கால்ல காயம். அடேங்கப்பா, ஆப்கானிஸ்தான்ல போர், கடுமையான காயம். ஆபீசர்ஸ் லீவ் கொடுத்தாங்க, ரெக்கவர் ஆகணும். மறுபடியும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல சேரணும். ஒரு நாள் மிலிட்டரி லீடர் ஃபோன் பண்றாரு. கட்டாயமா ஹெட் குவார்ட்டர்ஸ் வர சொல்றாரு. ஜேம்ஸ் ஓட்டி போய் சீனியர்ஸ் கிட்ட போறாரு. அப்படியே ஒரு அதிர்ச்சி. உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ல தெரியுது, நீ ட்ரக்ஸ் வாங்குற. சாரி, மிலிட்டரி ஃபோர்ஸ்ல இருந்து நீ வெளியே. ட்ரக்ஸ்னா ரிட்டையர்மெண்ட் பணம் இல்ல, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பணம் இல்ல. என்னடா இது? ஜேம்ஸ் கத்துறாரு. நான் எந்த ட்ரக்ஸும் வாங்கல. அடடா, எல்லாருக்கும் பண பிரச்சனைன்னு தெரியும். ஆனா ஒரு சூப்பர் ஈஸி வழி கிடைச்சா? ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன பிளட் டெஸ்ட். உங்க விரல் நுனியில ஒரு சின்ன குத்து, ஒரு சொட்டு ரத்தம். அந்த சொட்டு ரத்தத்தை ஒரு பெட்டியில போட்டு மூடிடுங்க. திறந்து பாருங்க, லட்சக்கணக்கு காசு. டேய், நம்ப முடியலையே. தினம் தினம் லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனா டாக்டர் அவரை ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. எல்லா மருந்துகளும் இருந்தும் சீனியர்கள் எதுவும் கேட்கல. சேனையிலிருந்து தூக்கிட்டாங்க. ஜேம்ஸ் வீட்டுக்கு வந்தான். என்னை சேனையிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. எந்த உதவியும் இல்ல. அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னான். அவளுக்கு ஷாக். சேமிப்பு ஒண்ணும் இல்ல, கடன் குவியுது, வேலையும் இல்ல. ஜேம்ஸ் சொதன்னு இருந்தான். ஆனா பிரியன் அவனை சமாதானப்படுத்தினான். சாரி இல்ல, எல்லாம் சரியாயிடும்னு. இரவு ஜேம்ஸ் வீட்டு டெரசில வேலை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பிரியன் வந்தா. மேசன் சாக்சுட்டான். சேனையில இருந்தவன் ஜேம்ஸ் ஃப்ரெண்ட். அவனையும் சேனையில இருந்து வெளியேற்றிட்டாங்க. அவனுக்கு நிறைய கஷ்டம், அதனாலதான் சாக்சுட்டான் சொல்லிட்டு கதறி அழுதா. பிரியன் ரொம்ப சோகம். ஜேம்ஸ் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு டென்ஷன். சும்மா கேளுங்க. ஜேம்ஸ் அவரு பொண்டாட்டியை உடனே கட்டிப்பிடிச்சிட்டாரு. ஐயையோ, என் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு அலறி அடிச்சாரு. அடுத்த நாள் மேசண்டாவே ஜேம்ஸ் போனாரு. அடப்பாவி. அங்க மைக்குன்னு ஒருத்தரை பார்த்தாரு. சூப்பர் ஸ்பெஷல் படைவால போராளி, ஜேம்ஸோட மூத்த அதிகாரி. ஆனா அவரையும் துரத்தி விட்டாங்க. ஜேம்ஸை போலவே அருமையான நண்பர்கள் இவர்கள். சோறு சாப்பிட வீட்டுக்கு கூப்பிட்டான் மைக். மாலை நேரம் குடும்பத்தோட ஜேம்ஸ் போனான். அட அற்புதம். சாப்பிட்டாங்க, வாழ்க்கை பத்தி பேசிட்டாங்க. சாப்பாடு முடிஞ்சதும் 2 பேரும் அறையில டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்போ பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறேன், கொள்ளை லட்சம் சம்பாதிக்கிறேன்னு மைக் சொன்னான். அடேங்கப்பா. உடனே ஜேம்ஸ் உதவி கேட்டான், வேலை கேட்டான். ஏன்னா ஜேம்ஸ் வேலையே இல்ல, காசு இல்ல, கொஞ்ச நாள்ல பெரிய பெரிய பில் கட்டணும். சரி, இப்ப ஜேம்ஸ் கஷ்டம் கேட்டதும் மைக் சம்மதிச்சிட்டான். அடுத்த நாள் மைக் ஜேம்ஸை அவன் பாஸ்கிட்ட மைனஸ் ரஸ்டிங்கிட்ட கூட்டிட்டு போனான். வேலைக்கு சேர்க்கிறதுக்கு முன்னாடி ரஸ்டி சொன்னான், இந்த வேலையில உன் மிஷன்லாம் ரொம்ப ஆபத்தானது. உன் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு. மிஷன்லேயே இறந்துட்டா ஒரு காசு கூட கொடுக்க மாட்டோம். ஆனா மிஷன் சக்சஸ் ஆச்சுன்னா கொட்டாவி விழும் அளவுக்கு காசு கொடுப்போம். பணத்துக்கு கஷ்டப்பட்டு வந்த ஜேம்ஸ் உடனே சம்மதிச்சிட்டான். பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது என்னன்னா, ரஸ்டி முன்னாடி ஜேம்ஸ் மாதிரி ஆர்மியில இருந்தவன். ஆனா ஆர்மியை விட்டுட்டு இப்போ அவன் சொந்த கம்பெனி வச்சிருக்கான். ரஸ்டி சொன்னான், எல்லா மிஷனும் அரசாங்கத்தோட சப்போர்ட்ல தான் நடக்கும். நீ எப்பவும் கவலையே படாதே, கைது பண்ண மாட்டாங்க. இப்போ ஜேம்ஸ் ரஸ்டி கம்பெனில சேர்ந்துட்டான். அடேங்கப்பா. முதல் மிஷன் பெர்லின் 2 வாரத்துக்கு. ஒருத்தரை ட்ராக் பண்ணணும். சூப்பரா இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு ஜேம்ஸ் அவங்க வைஃப் பிரியாட்ட சொல்றாரு, ஏய், புது வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப காசு, ஆனா 2 வாரம் பெர்லின் போகணும். பிரியா டென்ஷன் ஆகிடுச்சு. போகாதேன்னு கெஞ்சுறா. ஆனா ஜேம்ஸ் கெட்டியா சொல்லி வற்புறுத்தி அவங்களை சம்மதிக்க வச்சிடுறாரு. அடுத்த நாள் பெர்லின் கிளம்பிட்டாரு. மைக்கு புக்க பண்ணின ஹோட்டல்ல தங்கிட்டாரு. சாரி, ஹோட்டலுக்கு போன சில மணி நேரத்துல கேடியான்னு ஒரு பொண்ணு ஜேம்ஸ் சந்திக்க வருது. அவளும் ரஸ்டிக்காக வேலை பண்றவ. சலீம்னு ஒரு பயாலாஜிக்கல் சயின்டிஸ்டை ட்ராக் பண்ண சொல்றா. டெரரிஸ்டுங்களோட சேர்ந்து பயாலாஜிக்கல் வெப்பன் பண்றானாம். சாதாரண மக்களுக்கு பெரிய டேஞ்சர். சாயங்காலம் எல்லா உபகரணங்களையும் எடுத்துட்டு முதல் மிஷனுக்கு போயிட்டாரு. சலீம் எப்ப லேப் போறாரு, எப்ப வர்றாருன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஜேம்ஸ் பாருங்க, சாலிம் குடும்பத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்காரு. நாட்களா காத்தாடி விட்டாச்சு. சாலிம் பத்தி எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு. அப்புறம் கேடியா மெசேஜ் அனுப்புறா. பேஸ்ல வர சொல்றா. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஜேம்ஸ், மைக், கேடியா, ஒரு புது துணை பாபி எல்லாரும் சந்திக்கிறாங்க. சாலிம் ரொம்ப ஆபத்தான உயிரியல் ஆயுதம் தயாரிக்கிறான். அதை பெரிய பெரிய பயங்கரவாதிகளுக்கு விற்க போறானாம். ஆனா அதற்கு முன்னாடி அவனை அழிச்சுடணும்.
அவனை அழிச்சிட்டு அவன் ஆய்வகத்துல இருக்கிற அந்த ஆபத்தான ஆராய்ச்சி தகவல்களை திருடணும். ஆனா ரொம்ப கஷ்டம். சாலிம் ஆய்வகம் அருகிலேயே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுடன் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். போலீஸ் கிள்ளி விட்டா அங்க இருக்கிற காட்டுக்குள்ள ஓட்டி போகலாம். சீக்ரெட் டன்னல்கள் இருக்கு. இரவு ஆச்சு. இந்த டீம் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆய்வகத்துக்கு போறாங்க. டேய், ஒரு கும்பல் காப்பாளர்களை எல்லாம் அடிச்சு புடைச்சிட்டு சாலிம் என்னும் அறிவியலாளரை தேடி போச்சு. அவனை கண்டுபிடிச்சிட்டு டேய் உன் ரீசர்ச் டேட்டா எல்லாம் கொடுடான்னு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. சாலிம் கணினியை காட்டினான். உடனே மைக்கேல், டேய் பாபி, டேட்டா எல்லாம் ஹார்ட் டிரைவ்ல காப்பி பண்ணு. ஜேம்ஸ், சாலிமை கொன்னுப்புடுன்னு கத்தினான். சாலிம், டேய் சாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு அறிவியலாளர். என் ரீசர்ச் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்தும். என்ன கொல்ல மாட்டீங்களான்னு கெஞ்சினான். ஆனா ஜேம்ஸ் காதில் ஒன்னும் போகல. சரி சரி, எனக்கு ஒரு பேங்க் லாகர் இருக்கு. அதுல என் ரீசர்ச் டேட்டா இருக்கு. ஆனா அதை என் வீட்டுக்காரி மட்டும் தான் திறக்க முடியும். நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த லாகர் கிடைச்சிடுச்சுன்னா என் ரீசர்ச் உண்மையை தெரிஞ்சிடும். அந்த டேட்டா சரியான கையில போகணும்னு சொல்லிட்டு சாரி, எல்லாத்தையும் கேட்டாச்சுனாலும் ஜேம்ஸுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் ஒரு விஷ ஊசி டக்குன்னு உடம்புல குத்திடுறான். சாலிம் டபுள் ஆக்டிங்ல டெட் டேட்டாலாம் காப்பி ஆச்சுனாச்சு. லேப்ல தீய வச்சிடுறாங்க. எந்த சாட்சியும் இல்லாம டோப் பண்ணிடுறாங்க. ஆனா லேப்ல இருந்து வெளியே வர்ற நேரத்துல போலீஸ் வண்டிகள் வந்து சுத்தி வளைச்சிடுது. டேய், போலீஸ் ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணுது. மைக்கின் டீம் பதிலடியா ஃபயர் பண்ணுது. அப்படியே கண்மூடித்தனமா ஃபயரிங். ஃபர்ஸ்ட் பாபி டெட், நெக்ஸ்ட் கேடியா டெட். மைக்குக்கு காலில் குண்டு காயம். ஜேம்ஸ் டக்குன்னு மைக்கை எடுத்துட்டு ஓடுறான். சீக்கிரமா ஒரு சீக்ரெட் டன்னல்ல மறைஞ்சிடுறாங்க. சிறிது நேரத்துக்கு அப்புறம் ஜேம்ஸ் குண்டை எடுத்து மைக்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்றான். ரத்தம் வெளியில வழிஞ்சு மைக்கு சீரியஸா இருக்கான். அவனோட கண்டிஷன் அடேங்கப்பா ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. ஆனா ஜேம்ஸ் புஷ்ன்னு ரத்தம் ஏற்றிட்டாரு. மைக்கேல் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி நல்லா சரியாயிட்டாரு. காலையில புதுசு மாதிரி ஃப்ரெஷ்ஷா எழுந்திருந்தாரு. உடனே வேலைக்கு போகணும்னு பிளான் போட்டாரு. ஆனா அப்பதான் ஜேம்ஸுக்கு முழங்கால் வலி ஸ்டார்ட் ஆகுது. எழவே முடியல. மைக்கேலை அனுப்பிச்சு ரிசர்ச் டேட்டாவை ரஸ்டிக்கு கொடுக்க சொல்றாரு. நீ என்னால கவலைப்படாதே, சரியான உடனே வரேன்னு சொல்றாரு. மைக்கேலுக்கு வேற வழி இல்ல. சரி, ரிசர்ச் டேட்டாவை ரஸ்டிக்கு கொடுத்துட்டு வரேன்னு ஜேம்ஸ் அங்கேயே விட்டுட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்து முழங்கால் வலி குறைஞ்சதும் அந்த ஹோட்டல்ல வந்துரு. நான் ரஸ்டி கிட்ட டேட்டா கொடுத்துட்டு உன்னை பிக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சில மணி நேரத்துல ஜேம்ஸுக்கு வலி குறைஞ்சிடுச்சு. மைக்கேல் சொன்ன ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல்ல போன உடனே அவனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குது. அடேங்கப்பா, மைக்கேல் ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்கான். 7 மணி நேரத்துல வந்துருவேன்னு. அதுக்குள்ள வரலன்னா என்ன ஆச்சுன்னு அவனுக்கு சந்தேகம். சரி, ஹோட்டல்ல இருந்து கிளம்பிட்டான். ரஸ்டிக்கு ஃபோன் பண்ணி மைக்கேல் பத்தி கேட்டான். ஆமா, ரஸ்டி சொல்றான், நம்ம மிஷன் லீக் ஆயிடுச்சு. போலீஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க. மைக்கேலை கொன்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடடா, உன் லொகேஷன் சொல்லு, உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஆளுகளை அனுப்புறேன்னு சொல்றான் ரஸ்டி. ஆனா ஜேம்ஸுக்கு சந்தேகம். ரஸ்டி தான் மைக்கேலை கொன்னான்னு நினைச்சிட்டான். லொகேஷன் சொல்லல. ரஸ்டிக்கு ரொம்ப கோபம். ஜேம்ஸை அடிச்சு போடுன்னு அவன் ஆளுகளுக்கு ஆர்டர். ஜேம்ஸ் ஓடிட்டான். ரஸ்டியோட ஆளுங்க கத்தி வெட்டுறாங்க. ஜேம்ஸ் தப்பிச்சு நீர்ல குதிச்சிட்டான். அவங்க அவனை பிடிக்க. அடப்போங்கடா. ஜேம்ஸ் அந்த கும்பலை பிடிச்சு அடிச்சு உதறி அப்புறம் ரொம்ப சாமர்த்தியமா விசாரிச்சான். யாருன்னு கேட்டா ரஸ்டி அனுப்பினான்டா. உன்னை கிடாப்பு பிடிச்சு கொல்றதுக்குன்னு ஒருத்தன் சொன்னான். அதை கேட்ட ஜேம்ஸ் ரஸ்டி தான் மைக்கை கொன்னான்னு புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் போன்ல ரஸ்டிக்கு மெசேஜ் பண்ணி சாத்திட்டோம்டான்னு சொல்லி கிழிச்சு போட்டான். அப்புறம் ஜேம்ஸ் ரொம்ப டயர்டா அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல ஓய்வெடுத்தான். அப்போ சலீம் ஞாபகம் வந்தது. சலீம் சொன்னான் அவன் ரீசர்ச் டேட்டா பேங்க் வால்ட்டில் இருக்குன்னு. அடுத்த நாள் ஜேம்ஸ் சலீம் வீட்டுக்கு போய் அவன் வைஃப் கிட்ட டேட்டாவை எடுத்து கொடுக்க சொன்னான். இல்லனா உங்க பிள்ளைகளை கொன்னுடுவேன்னு மிரட்டினான். ஆனா சலீம் வைஃப் ரூட் இல்லனா அவங்க பேச்சை கேட்குறாங்க. இருவரும் வங்கிக்கு போறாங்க. சாலிம் பொண்டாட்டி வார்டில் இருந்து டேட்டாவை எடுத்து ஜேம்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. டேட்டா கிடைச்ச உடனே ஜேம்ஸ் அந்த குழந்தைகளை விட்டுடுறாரு. அடப்பாவி டேட்டாவை பார்த்து ஜேம்ஸ் ஷாக் ஆகிறாரு. சாலிம் ஒரு அருமையான சயின்டிஸ்ட். எல்லா வியாதியையும் குணப்படுத்தும் மருந்து டெவலப் பண்றாரு. அதை பணம் இல்லாதவங்களுக்கு இலவசமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா சில பெரிய கம்பெனிகள் இதை வெறுக்கிறாங்க.
அவங்க சாலிமோட ரிசர்ச் திருட பிளான் போடுறாங்க. அந்த மருந்தை அவங்க தயாரிச்சு கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த டேட்டாவை பார்த்ததும் ஜேம்ஸுக்கு ரஸ்டி எவ்வளவு கெட்டவன்னு புரியுது. அவன் முன்னாடியே சாலிம் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஜேம்ஸ் அமெரிக்கா திரும்பி போறாரு. அமெரிக்கா போய் ஜேம்ஸ் மைக் வீட்டுக்கு போறான். அவன் பொண்டாட்டிக்கு மைக் இறந்துட்டான்னு சொல்ல. ஆனா அதிர்ச்சி, அங்க மைக் உயிரோட இருக்கான். ஜேம்ஸ் ஷாக்கா போறான். ரஸ்டியோட சேர்ந்து மைக் அவனை கொல்ல திட்டம் போட்டிருக்கானோன்னு ஜேம்ஸ் நினைக்கிறான். அடுத்த நாள் சீக்கிரட்டா மைக்கை ஃபாலோ பண்றான். அவன் என்ன திட்டம் போட்டிருக்கான்னு பார்க்க. சின்ன தூரம் போனதும் மைக்கு யாரோ ஃபாலோ பண்றது புரியுது. அவன் ஜேம்ஸ் மேல தாக்குதல் பண்றான். துப்பாக்கியால நோக்குறான். ஆனா அது ஜேம்ஸ்னு தெரியுது. மைக்கு அதிர்ச்சி. ரஸ்டி சொன்னான், கடைசி மிஷன்ல ஜேம்ஸ் இறந்துட்டான்னு. மைக் சொல்றான், நீ இறந்துட்டேன்னு நினைச்சேன். ஹோட்டல்ல உன்னை பிடிச்சிட்டு வரல. அமெரிக்கா தனியா போயிட்டேன். உன்னை ஏமாத்த எண்ணம் இல்ல. ஜேம்ஸ் கொதிக்கிறான். மைக்கை நோக்கி துப்பாக்கி ஏந்தி நிக்கிறான். ரஸ்டி கெட்டவன்னு ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேக்குறான். அடப்பாவி, ஒரு அப்பாவி சயின்டிஸ்ட கொன்னுட்டாங்கன்னு சொல்றீங்களா சலீம்? அவன் கெட்டவன் இல்ல, ரொம்ப நல்லவன். அவன் ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டவன். மைக்கேல் இங்க ஜேம்ஸ் கிட்ட சொல்றான், நீ வீட்டுக்கு போகாத. ரஸ்டிக்கு உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையும் அழிச்சிடுவான். என்ன பண்றதுன்னே தெரியாம ஜேம்ஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரஸ்டிய கொல்ல பிளான் போடுறான். மாலையில மைக்கேல் ரஸ்டிய சந்திக்க அவன் வீட்டுக்கு போறான். காரோட டீக்கில ஜேம்ஸ் மறைஞ்சிருக்கான். மைக்கேல் கார் நிறுத்திட்டு ரஸ்டியோட டீம் கிட்ட போறான். அப்ப ஜேம்ஸ் டீக்கில இருந்து வெளியே வந்து ரஸ்டியோட டீமை ஒவ்வொருத்தராவும் அடிச்சு தள்ளுறான். அதே சமயம் மைக்கேலும் ரஸ்டியோட டீமை அழிச்சிட்டு இருக்கான். ரஸ்டிக்கு யாரோ உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அவனும் துப்பாக்கி எடுத்து ரெடியா நிக்கிறான். மைக்கேலும் ரஸ்டியும் ஒண்ணுக்கொன்னு கதிர் விடுறாங்க. இறுதியா 2 பேருக்கும் குண்டு காயம் தரையில விழுந்துடுறாங்க.